எதையும் பார்த்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லடி. பக்கத்து வீட்டு குழந்தை அவங்க அப்பா அம்மா கூட விளையாடிட்டு இருக்கோம். பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கும். இன்னைக்கு என்னவோ இது வரைக்கும் குழந்தை விளையாட வெளியவே வரல. அடுத்தவங்க குழந்தை நீ நினைக்கும் போதெல்லாம் வராது. பேசாம நீ ஒரு குழந்தைய பெத்துக்கோ. எனக்கும் ரொம்ப ஆசைதான். ஆனா எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா எந்த இனிஷியல்ல நான் போடுவேன்? அந்த பாக்கியம்லாம் நம்ம வாழ்க்கையில கிடைக்காது. ஏன் கிடைக்காது? இந்த காலத்துல எல்லாமே ஈஸியா கிடைக்கும். என்ன நீ சொல்ற? விவரமா சொல்றேன் கேளு. போன வாரம் கோகிலாக்கா என்ன ஒரு பணக்கார புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அந்த பொம்பளைக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லையா. அதனால வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்க முடிவு பண்ணிருக்காங்க. என்ன அதுக்கு ஒத்துக்க சொன்னாங்க. நான் சம்மதிக்கல. நீ வேணா வாடகை தாயா இருந்து குழந்தை பெத்து கொடு. உன் குழந்தை ஆசையும் பூர்த்தி ஆகும். என்ன சொல்ற? ஆனா அந்த குழந்தை அவங்களோடதுதான். நீ வாடகை தாயா இருந்து டெஸ்ட் டியூப் மூலமா குழந்தைய சுமந்து பெத்து கொடுத்துட்டு வந்துடணும். வேணும்னா அப்பப்போ போய் பாத்துக்கலாம். என்ன சொல்ற? நிறைய பணம் வேற கிடைக்கும். இது வேற அவசரமா ஒரு போன் கூட பண்ண முடியல. இது அட்வைஸ் முடிஞ்சு ரிங்க போய் பேசுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுது. அப்பாடா. ஹலோ, மிஸ்டர் காசி இருக்காரா? எஸ், ஸ்பீக்கிங். நீ யாருமா? சார், நான் மஞ்சு. உங்களை நான் ஏற்கனவே சந்திச்சிருக்கேன். அப்படியா? ஞாபகம் இல்லையம்மா. சார், உங்கள் வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனில் நான் நர்ஸ் ரேவதி அம்மாவோட கலந்துக்கிட்டேன். அப்போது நீங்கள் ரேவதி அம்மா கிட்ட கண் கலங்கி உங்களோட குறைய சொல்லிகிட்டு இருந்தீங்க. உங்கள் மனைவியும் அழுதுகிட்டே அந்த நர்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இவ்வளோ பெரிய மனுஷன் கண் கலங்கினதை நினச்சி வேதனைப்பட்டாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு வெளியில் வந்த உடனே நர்ஸ் ரேவதி அம்மா உங்களை பற்றி விவரமாக சொன்னாங்க. உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னும் அதனால டெஸ்ட் டியூப் பேபி மூலமாக குழந்தை பெற்றுக்கிறதுக்காகவும் அதுக்கு ஒரு வாடகை தாய் வேணும்னு கேட்டாங்க. ஆமாம்மா, ஆமாம். நாங்கள் வாடகை தாய் தான் தேடிட்டு இருக்கோம். இதுக்கு நீ சம்மதிக்கிறியாம்மா? நீ என்ன கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் தரோம். சார், கொஞ்சம் பொறுங்க. அன்னைக்கே நர்ஸ் ரேவதி அம்மா என்கிட்ட சம்மதமானு கேட்டாங்க. என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டியே, அப்புறம் எதுக்கு மேடம் ஃபோன் பண்ண? நான் தான் முடியாதுன்னு சொன்னேன். ஆனா என் ஃப்ரெண்டு இதுக்கு ஒத்துக்கிட்டா. அவளுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால சரின்னு ஒத்துக்கிட்டா. அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷம். என் மனசே நிறைஞ்சு போச்சு. யாருமா அந்த பொண்ணு? எல்லா விவரத்தையும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி சம்மதம் கேட்டியாமா? கேட்டேன் சார். 10 மாசம் டாக்டர் பார்வையிலே இருக்கணும். எங்கேயும் வெளியில போக கூடாது. கடுமையான பாதுகாப்புலயே இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா குழந்தைய சுமக்கணும். மொத்தத்துல ஒரு தவ வாழ்க்கையா இருக்கணும். வெரி குட், வெரி குட். சூப்பர்மா. அப்புறம் என்னமா சொன்ன? நான் சொன்னேன் சார், குழந்தைய பெத்து கொடுத்த உடனே உனக்கும் குழந்தைக்கும் சம்பந்தமே இல்ல. குழந்தைய பெத்து கொடுத்துட்டு வந்துடணும். பாசம் அது இதுன்னு பிரச்சனை பண்ணவே கூடாது. எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பாங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் சார். பணம் எவ்வளவு வேணாலும் தரமா? தயங்காம கேளுங்க. அதெல்லாம் வேண்டாம் சார். பேசின அமௌண்ட் கொடுத்தா போதும். என் ஃப்ரெண்டு பணத்தை பெருசா மதிக்க மாட்டா. ரொம்ப சந்தோஷமா. சரி, அந்த பொண்ணு பேர் என்ன? அவ பேரு பப்பி சார். பத்மினிய நாங்க அப்படிதான் சுருக்கி கூப்பிடுவோம். ரொம்ப சந்தோஷமா. அந்த பொண்ணை எப்ப கூட்டிட்டு வர? நானும் என் ஒய்ஃபும் அந்த பொண்ணை பார்த்தா சந்தோஷமா. நீங்க சொல்லுங்க சார், எப்ப கூட்டிட்டு வரணும்னு. நாளைக்கு. சரிங்க சார், நாளைக்கே கூட்டிட்டு வந்துடுறேன். ஒரு விஷயம் சார். சொல்லுமா. அவகிட்ட பேசும்போது அவ பயப்படுற மாதிரி எதுவும் பேசிட வேண்டாம். ஏன்னா அவ பூ போல. சரிம்மா, நான் அப்படிலாம் பேச மாட்டேன். நாளைக்கு கூட்டிட்டு வா. டாக்டர்கிட்ட போயிட்டு செக்கப்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் பண்ணிக்கலாம் சார். எல்லாத்துக்குமே அவ ஒத்துப்பா. அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா? யாரும் இல்ல சார். அவளுக்கு நான், எனக்கு அவ. வேற உறவே கிடையாது. நாங்க அனாதைங்க. சாரிமா, தெரியாம கேட்டுட்டேன். பரவாயில்ல சார், நாளைக்கு நாங்க வந்துடுறோம்.
ஆ தெரியும் சார், வந்துடுறோம். சரி வச்சிடறேம்மா. பப்பி பப்பி. வரவங்க கிட்ட கொஞ்சம் டீடைலா பேசுறீங்க. ஆமா. அப்புறம் எந்த பிரச்சனையும் வணக்கம் வரக்கூடாது. சார். வா 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 மஞ்சு உட்காருமா. உட்காரு. வணக்கம் சார். மஞ்சு இவங்க நான் போன்லயே உங்ககிட்ட சொன்னேனே சார், Okay, அந்த பொண்ணு உட்காருமா. இவங்கதான். அப்படியா? ஆமா சார். நல்லா இருக்கியா? ஃபைன். என் குடும்பத்துல இருக்க குறைய தீக்க வந்த பொண்ணுமா நீ. உன் புண்ணியத்துல எங்களுக்கு வாரிசு வரப்போகுது. ரொம்ப நன்றிம்மா. சார், பப்பிக்கும் உங்களுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசவே இல்லை, அக்ரிமெண்ட் கூட போடவே இல்லை. வேண்டாம் மஞ்சு, அக்ரிமெண்ட்லாம் வேண்டாம். இந்த வேலையை நான் புனிதமாக தான் பார்க்குறேன். நீ ரொம்ப பெரிய மனசுக்காரிம்மா. எங்களுக்கு தெரியும் உனக்கு என்ன செய்யணும்னு. அடுத்த வாரம் போயிட்டு டாக்டர் கிட்ட செக் பண்ணிடலாம். ஓகே சார். சார், அப்ப நான் அடுத்த வாரம் பப்பியை கூட்டிட்டு வரட்டுமா சார்? ஓகே மஞ்சு, கூட்டிட்டு வா. போயிட்டு சரி, வாங்க. வா பப்பி, போலாம். போலாம். ஆ வரேன் சார், வரேன். வரேம்மா. வாமா, வா. டாக்டர். 2 நாள்ல எல்லா ரிசல்ட்டும் வந்துரும். Okay. அதுக்கப்புறம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ். நாங்க கிளம்புறோம். இருங்க ஒரு நிமிஷம். சீக்கிரம் குழந்தைய பெத்துக்க போற. இனிமே தான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அனாவசியமா டிராவல் பண்ணக்கூடாது. குறிப்பா செக்ஸ் விஷயம் கூடவே கூடாது. புரியுதா? ம், புரியுது டாக்டர். பேசாம நீ எங்க வீட்டுக்கே வந்துருமா, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல, நான் என் வீட்லயே தங்கி பாத்துக்கிறேன். சரிம்மா. ம், தேங்க்யூ ஓகே டாக்டர். டாக்டர். ஓகேம்மா. வரேன். நாங்க கிளம்புறோம் டாக்டர். வாங்க. பப்பி, எல்லாம் ஓகே தானே? ஆ, ஓகேடி. சரி வா. வாங்க எல்லாரும் சாப்பிட்டு போயிடலாம். சார், எனக்கு பேங்க் வரைக்கும் ஒரு சின்னதா வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு போமா, 5 மினிட்ஸ் ஆக போகுது. இல்ல சார், நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ண தான் போறோம், அப்ப சாப்பிடுறேன். என்னம்மா இப்படி சொல்ற? பப்பி, நான் போயிட்டு வரேன். Bye. பார்த்து போயிட்டு வா. அவ எப்பவுமே பிஸி தான். வணக்கம் சார். வேலை வேலைன்னு என்ன வெளியே சார் சாப்பிட்றீங்க? போயிடுவா. சாப்பிட்றதுக்கு டெசர்ட் என்ன இருக்கு? சாக்கோலாவா கேக் இருக்கு, அந்த கேக் கொடுக்கட்டுமா? கொண்டு வாங்க. ஓகே சார். ஆ, மேடம், எனக்கு ஸ்வீட்லாம் வேணாம் மேடம். பப்பி, நீ எங்க வாழ்க்கையை தித்திக்க வச்சிட்ட. நாங்க உனக்கு சாதாரண கேக் கூடவா வாங்கி கொடுக்க கூடாது? எங்க திருப்திக்காவது நீ சாப்பிடணுமா? அப்பதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். டாக்டர், உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியுமா? தெரியும். ஏன், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? எனக்கு மட்டும் இல்லை டாக்டர், ஊருக்கே அவளை தெரியும். ஷீ இஸ் a கால் கேர்ள், விபச்சாரி. அப்படியா? அவளுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஊரு ஃபுல்லா. என்ன சார் சொல்றீங்க? உண்மையை தான் சொல்றேன் டாக்டர். நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றீங்களா? ஓகே டாக்டர். நர்ஸ், போன் எடுங்க. ஒரு நிமிஷம் இருமா. ஹலோ. ஹலோ காயத்ரி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தனியா இருக்கீங்களா? இதோ வந்துடுறேன். சொல்லுங்க டாக்டர். நீங்க அவங்க குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போடுங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? அந்த பொண்ணு மூலமா உங்களுக்கு குழந்தை பிறக்க வேணாம். ஏன்னா அந்த பொண்ணு ஒரு விபச்சாரின்னு நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். அவளை பத்தி நான் நல்லா விசாரிச்சேன். ஐயோ, இதை கேட்கும்போது எனக்கும் அதிர்ச்சியா இருந்தது. இனிமே டிசைட் பண்ண வேண்டியது நீங்க தான். பரவாயில்ல, இருக்கட்டும், ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொன்னா நான் மேற்கொண்டு ஆரம்பிக்கிறேன். டாக்டர், இந்த மாதிரி விபச்சாரிங்க கர்ப்பப்பையெல்லாம் வீக்காக தான் இருக்கும். கர்ப்பத்தை கலைக்க நிறைய மாத்திரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த பொண்ணு வாடகை தாயா வர வேண்டாம். அப்போ ஓகே, என்ன மன்னிச்சிருங்க. நான் இதை சரியா கவனிக்காம விட்டுட்டேன். வேற ஒரு நல்ல பொண்ணா நானே சொல்றேன். வருத்தப்படாதீங்க. சரிங்க டாக்டர். இப்போ நாங்க என்ன பண்றது டாக்டர்? அந்த பொண்ணுக்கு ஏதாவது பணம் கொடுத்துட்டு வந்துருங்க. நீங்க வேற எதுவும் சொல்லிக்க வேண்டாம். உங்க வீட்டுக்காரர்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே ஓகே சரி, நான் டாக்டர். வச்சிடுறேன். ஓகே டாக்டர். என்னாச்சு காயத்ரி? ஏதாவது பிரச்சனையா? நமக்கு நல்லது நடந்திருக்கு. படுகுழியில விழ இருந்த நம்மள டாக்டர் காப்பாத்திட்டாங்க. என்ன சொல்ற? எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன் நானு. ஏய் எந்திரடி. என்ன? உனக்கு ஸ்வீட் வேற கேடு. காயத்ரி, என்னடி பாக்குற? இன்னும் கொஞ்ச நேரம் என் கண்ணு முன்னாடி நின்ன உன் உயிரையே எடுத்துருவேன். முதல்ல வெளியே போடி. மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இனிப்பா பேசின நாக்கு இப்ப விஷத்தை கக்குது. என்னாச்சு மேடம்? ஆமாடி, குப்பையில பொருள்ற ஒன்ன வேற எப்படி கேக்குறது?
இந்தா உன்னை ஒரு நாள் கூட்டிட்டு வந்ததுக்கு காசு குடி. ஏமா போடி இங்க இருந்து போ, கிளம்பி. சும்மா நிறுத்துமா. விட்டா தராதரம் இல்லாம பேசிக்கிட்டே போற. என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? என் மனசு எவ்வளவு சுத்தமானதுன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவு நல்ல மனசோட உனக்கு குழந்தை பெத்து கொடுக்க ஒத்துக்கிட்ட. ஆஹா, நல்லா பசப்புற. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இது கை வந்த கலை. சீ, உன்கிட்ட என்ன பேச்சு? வாங்க போலாம். என்னாச்சு காயத்ரி, என்ன விஷயம்? அப்புறமா சொல்றேன். அம்மா பெரிய மனுஷி, கொஞ்சம் நில்லு. நான் சொல்றத கேட்டுட்டு போ. அப்பதான் உனக்கு மனுஷங்களை எப்படி மதிக்கணும்னு தெரியும். என்னது? உன்கிட்ட இருக்கிற பணத்துக்காக தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு நினைக்காத. பணத்தை கொடுத்து யாரையும் விலைக்கு வாங்க முடியாது. அன்பை கொடுத்து தான் வாங்க முடியும். என்னம்மா? நீங்க நல்ல மனுஷங்க நம்பிதான் நான் வந்தேன். ஆனா இப்படி கீழ்த்தனமா நடந்துப்பீங்கன்னு நான் நினைக்கல. சீ, வாயை மூடு. உன் பேச்ச கேட்கவே எனக்கு பிடிக்கல. மரியாதை எங்கிருந்து போயிடு. ஓ, நான் விபச்சாரின்ற உண்மை உனக்கு தெரிஞ்சிருச்சோ? அதான் இப்படி கத்துற. வயித்துல இருக்கிற கரு கூட விபச்சாரி ஆயிடும்னு நீ நினைக்கிற, அப்படித்தானே? என்ன நான் நியாயப்படுத்திக்கல. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ, கர்ப்பத்துல கரு கலங்கத்தோட வளர்றதில்ல. தெரிஞ்சுக்கோ, பிறந்து வளரும் போதுதான் அதோட வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுது. பிறப்பால இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை விதியாலதான் அந்த மாதிரி தள்ளப்படுறாங்க. உன் புராணம் எனக்கு தேவையில்ல, ஆளை விடு. ஏய், இதையும் தெரிஞ்சுக்கிட்டு போ. நான் விபச்சாரியா பிறக்கல, வாழ்க்கை போராட்டத்துல விபச்சாரியா ஆயிட்டேன். மனசளவுல எல்லாரையும் விட நான் உத்தமிதான். இதெல்லாம்